நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1327வது வீடியோ. இந்த வீடியோவில் சிவசகசநாமத்தினுடைய இறுதி பகுதி, அதாவது 750 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 751லேருந்து 1000 வரைக்கும் பார்க்க போகிறோம். இன்னையோடு இது நிறைவுக்கு வரப்போகிறது. முக்கிய சகசநாமம் சொல்லக்கூடிய இந்த சிவசகசநாமம் பரமேஸ்வரனால் சுப்பிரமணியருக்கு சொல்லப்பட்ட சகஸ்ரநாமம் சொல்லியிருக்கு. இப்போ பார்க்குறோம். 751லேருந்து ஆரம்பம். முடிச்சுட்டேன், நான் திரும்பி சொல்கிறேன். 750 மந்தார மோர நிலையா, நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் தேவலோகத்துக்கு மந்தாரம் என்னும் மரத்தடியில் இருப்பவர். மந்தார குசும பிரியா, மந்தார மலரை பிரியமுடையவர். பிருந்தாரக பிரியதம, தேவக்கூட்டங்களில் மிகவும் பிரியமுள்ளவர். பிருந்தார விராஜித, தேவர்களால் வழங்கப்பட்டவர். ஸ்ரீமான், செல்வம் நிறைந்தவர். அனந்த கல்யாண பரிபூர்ண மகோதய, முடிவில்லாத கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவர். மகோஸ்வாக, மிகுந்த முயற்சியுடையவர். விஸ்வபோகத, உலகத்தில் உள்ள அனைத்தையும் புஷிப்பவர். விஸ்வாச பரிபூரக, உலக மக்களுக்கு தேவைகளை வேண்டிய அளவு கொடுப்பவர். சுலப, எளிமையானவர் பக்தர்களுக்கு. சுலபாலாபிய, பக்தர்கள் அல்லாதவராய் எளிதில் அடைய முடியாதவர். லப்ய, அடையத்தக்கவர். லாப பவர்த்திக, லாபம் கிடைக்கும்படி செய்பவர். லாபாத்மா, லாபமாய் இருப்பவர். லாபாத, லாபத்தை கொடுப்பவர். பக்திர, முகமாயிருப்பவர். திதிமான், ஒளிமயமாக இருப்பவர். அனசூயக, பொறாமை அற்றவர். பிரம்மச்சாரி, வேதங்கற்கும் முதல் ஆசிரமத்தில் இருப்பவர். திருடாச்சாரி, உறுதியான ஆசாரத்தை உடையவர். தேவசிம்ஹா, தேவர்களின் சிம்மம் போன்றவர், அதாவது சிறந்தவர். தனப்பிரியா, செல்வத்தில் பிரியம் உள்ளவர். வேதாட்டியா, வேதத்தையே செல்வமாக கொண்டவர். தேவதேவேஷு, தேவராஜனுக்கு தலைவர். தேவதேவோத்தம தமா, பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலியான தேவர்களுக்கு மேலானவர். பீஜராஜா, வீரியத்தின் அரசன் போன்றவர். பீஜஹேது, வீரியத்துக்கு காரணமானவர். பீஜதா, பீஜத்தை கொடுப்பவர். பீஜவர்த்திகா, பீஜத்தின் வளர்ச்சியை கொடுப்பவர். பீஜதாரா, பீஜத்திற்கு ஆதாரமாயிருப்பவர். பீஜரூபா, பீஜத்தின் உருவாய் விளங்குபவர். நிர்பீஜா, வீரியம் இல்லாது இருப்பவர். பீஜராசகா, வீரியத்தை ஒழிப்பவர். பராபரேச, எல்லாவற்றுக்கும் மேலான ஈஸ்வரன். பரத, மேன்மையை கொடுப்பவர். பிங்களா, சிவப்பும் வெளுப்பும் இல்லாத சிவந்த நிறமுடையவர். யுக்மலோச்சனா, 2 கண்கள் உடையவர். பிங்களாட்சா, சிவந்த கண்களை உடையவர். சுரகுரு, தேவகுருவின் வடிவாயிருப்பவர். குரு, தட்சிணாமூர்த்தியாக உலகிற்கு குருவாக இருப்பவர். சுரகுரு பிரியா, தேவகுருவான பகஸ்பதியிடம் பிரியமுள்ளவர். யுகவக, யுகாபாக, 4 யுகங்களை செய்பவர். யுகாத்யக்ஷா, யுகங்களின் தலைவர். யுகக்கிருத்து, யுகத்தை செய்பவர். யுகநாசக, யுகத்தை அழிப்பவர். கற்பூர கௌர, கற்பூரம் போன்ற வெண்மையானவர். கிரீஷ, கைலாசமலையை பட்சிப்பவர். கௌரி குரு குகாஸ்ரீய, கௌரியின் தந்தையான இமயமலையின் குகையை இருப்பிடமாக கொண்டவர். துர்ஜடி, ஜடைமுடியை உடையவர். பிங்கள ஜடா, சிவந்த ஜடையை உடையவர். ஜடாமண்டல மண்டித்த, மிகவும் விரிவான ஜடமுடியை கொண்டவர். மனோஜ்வலா, மனதை காட்டிலும் வேகமானவர். ஜீவஹேத்து, உயிரோடு இருப்பதற்கு காரணமானவர். அந்தகாசுர சூதனா, அந்தகன் என்ற அசுரனை கொன்றவர். லோகபந்து, உலக மக்கள் அனைவருக்கும் உறவினர். லோகநாதா, உலகமனைத்துக்கும் தலைவர். பாண்டூரா, வெண்மையானவர். பிரமாதீபா, சிவகணங்களின் தலைவர்.
அத்பக்த லட்சண அறிய முடியாத லட்சணமுடையவர். யோகி யோகியாய் இருப்பவர். யோகீஷ யோகீஷ யோகிகளின் தலைவர். யோகபுகவா யோகத்தில் சிறந்தவர். பூதவாச ஜீவர்களுக்கு இருப்பிடமானவர். வாசுதேவா கிருஷ்ணனாய் இருப்பவர். சுராவாச தேவர்களுக்கு இருப்பிடமாக இருப்பவர். சுமங்கலா மங்கள உருவாய் இருப்பவர். பவ வைத்தியா பிறவி நோக்கி வைத்தியர். யோகி வைத்தியா சனகர் முதலிய யோகிகளுக்கு ஞானத்தை உபதேசிப்பவர். யோகி சிம்மஹரு தாசன சிறந்த யோகிகளின் ஹிருதயத்தை ஆசனமாக உடையவர். உத்தமா உயர்ந்தவர். அனுத்தமா மிகவும் உயர்ந்தவர். சத்தக சக்தி உள்ளவர். காலக்கூட விஷாதன காலக்கூடம் என்ற விஷத்தை சாப்பிட்டவர். ஆசாசிய பக்தர்களை ஆசீர்வதிப்பவர். கமனியாத்மிக விரும்பத்தக்க உருவமுடையவர். சுபத்தை செய்பவர். சுந்தர விக்கிரக அழகிய சரீரத்தை உடையவர். பக்த கல்ப தரும் பக்தர்கள் விரும்பியதை கொடுக்கும் கல்ப விருஷமாயிருப்பவர். ஸ்தோத துதிப்பவர். சவ்யா துதிக்கத்தக்கவர். சோஸ்திரபர பிரிய பக்தர்கள் செய்யும் உயர்ந்த துதிகளை பிரியமுள்ளவர். அதாவது ஸ்ரீருத்திரத்திலே மிகவும் பிரியமுள்ளவர். அப்பிரமேய குணாதார அளவிட விதமான குணங்களுக்கு ஆதாரமவர். வேதகிருத்து வேதத்தை உண்டாக்கியவர். வேத விக்கிரக வேதமே உருவானவர். கீர்த்தியாதார புகழுக்கு ஆதாரமானவர். கீர்த்திகர புகழை கொடுப்பவர். கீர்த்திஹேது புகழுக்கு காரணமாயிருப்பவர். அகேதுக காரணமற்றவர். அப்ரம் ரிஷ்ய தேட முடியாதவர். சாந்தி பத்ர அமைதியும் மங்களமும் ஆனவர். கீர்த்தி சம்பா தூண் போன்ற புகழை உடையவர். மனோமய மனமே உருவாயிருப்பவர். பூசைய தரையில் படித்திருப்பவர். அந்தமய அன்னமே உருவானவர். போக்த அனுபவிப்பவர். மகேஷ் வாச பெரிய வில்லையும் அம்பையும் உடையவர். மகாதனு பெரிய உடலை உடையவர். விஜயானமய அறிவே உருவானமய. ஆனந்தமய மகிழ்ச்சியை உருவான நிறைந்தவர். பிராணமய ஜீவர்களை மூச்சு காற்றாயிருப்பவர். அன்னதா அன்னத்தை கொடுப்பவர். சர்வலோகமய எல்லா உலகமும் ஆனவர். யஷ்டா யாகம் செய்பவர். தர்ம பிரவர்த்திக தர்மம் அதர்மம் இரண்டிலும் ஜீவர்களை ஈடுபடுப்பு செய்பவர். அனிர்விண்ணா துன்பம் அடைபவர். குணக்கிராகி ஜனங்களிடமிருந்து துன்பம் அடையாதவர். அனிர்விண்ணான துன்பம் அடையாதவர். குணக்கிராகி ஜனங்களிடமிருந்து நல்ல குணங்களையே எடுத்துக்கொள்பவர். சர்வ தர்ம பலப்பிரதா செய்யப்படும் தர்மங்கள் எல்லாவற்றுக்கும் பலனை கொடுப்பவர். எந்த எல்லாவற்றிலையும் நடத்துபவர். சுத்தார்த்த நயன அமிர்தத்தினால் நனைந்த கண்களை உடையவர். நிராசி ஆசையற்றவர். அபரிக்கிரக ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாதவர். பரார்த்த விருதி பிறருக்காகவே காரியம் செய்பவர். மதுரா இனிமையானவர். மதுர பிரிய தர்சன இனிமையாய் இருப்பவர்களுக்கு அன்புடன் காட்சி அளிப்பவர். முக்தாதாம அபரிங்கீத முத்து மாலையினால் அணி செய்யப்பட்ட சரீரத்தை உடையவர். நிசங்கா ஓட்டுதல் இல்லாதவர். மங்களகர மங்களத்துக்கு இருப்பிடமானவர். சுகப்பிரதா பேரின்பத்தை கொடுப்பவர். சுகாகார பேரின்பமே உருவானவர். சுகதுக்க விபர்ஜித்த சுகம் துக்கம் இரண்டிலுமே ஈடுபட்டவர். விஷங்கல கற்றில்லாதவர். ஜெகத்கர்த்தா உலகத்தை படைப்பவர். ஜிதுசர்வா எல்லாவற்றிலையும் ஜெயித்தவர். பிதாமக பிரம்மா இருப்பவர். அனாமய நோயற்றவர். அக்ஷய அழிவற்றவர். முண்டி சங்கராச்சாரிய ரூபத்தில் வந்தவர். ஸ்வரூபா
உருவத்தோடு கூடியவர், ரூபபரிசித உருவம் இல்லாதவர், அதீந்திரிய புலங்களுக்கு அப்பாற்பட்டவர், மகாமாயா பெரிய மாயா இருப்பவர், மாயாவி மாயை தன்னிடமே கொண்டவர், திகதஸ்வர பேச்சில்லாத தட்சிணாமூர்த்தியாயிருப்பவர், அமிர்த மரணமற்றவர், சாஸ்வதனு சாஸ்வத என்றும் நிலையானவர், சாந்த அமைதியானவர், மிருத்யுக மரணத்தை ஒழித்தவர், மிருத்யுநாசன காமனை யமனை வென்றவர், மகாபிரேதாசனாசீன மகா பிரளய காலத்தில் மாண்டு போன தேவர்களை சடலங்காய ஆசனத்தில் வீற்றிருப்பவர், பிசாசனு சராபிரத பேய் பிசாசுகளை விழாச்சூழப்பட்டவர், கௌரி விலாசனு சதன கௌரி தேவியின் விளையாட்டுக்காக இருப்பிடமானவர், நானகான இஷாதர பல வகையான சங்கீத நுட்பங்களை தேர்ச்சி பெற்றவர், விசித்திர மாலியா வசன அழகான மலர் மாலைகளை ஆடைகளை அணிந்தவர், திவ்ய சந்திர சர்ச்சித தேவலோகத்து சந்தனத்தால் பூசப்பட்டவர், விஷ்ணு பிரம்மாதி வந்தியாங்கரி விஷ்ணு பிரம்மா முதலிய தேவர்களால் வணங்கப்படும் திருவடிகளை உடையவர், சுராசுர நமஸ்கிருத தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்பட்டவர், கிரீடகோடி பாலேந்து மணிகங்கண பூஷித மகுடத்தில் வைக்கப்பட்ட பிறைச்சந்திரனையும் மணிகளாலான காப்புகளையும் அணிந்தவர், ரக்தாங்க தாங்க ரத்தினங்களால் செய்யப்பட்ட தோல்வளைகளை அணிந்தவர், ரத்தேஷு நவரத்தினங்களையும் தன்னிடமே கொண்டவர், ரத்ன ரஞ்சிதா பாதுக ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட பாதுகளை உடையவர், நவரத்ன கணாபேத நவரத்ன கூட்டங்களோடு கூடியவர், கிரீட்டி கிரீடம் அணிந்தவர், ரத்ன கஞ்சுக ரத்தனங்களால் செய்யப்பட்ட கவசத்தை உடையவர், நானாவிதானேக ரத்தன லசத் குண்டல மண்டித்த பல விதமான ரத்னங்களால் செய்யப்பட்ட குண்டலங்களை அணிந்து விளங்குபவர், திவ்ய ரத்ன கணக்கீர்ண கண்டாபரண பூஷித உயர்ந்த ரத்தனங்களால் செய்யப்பட்ட மாலைகளை கொண்ட கழுத்தை உடையவர், நமக்கால மணிர்நாச புடப்பிராஜித மூர்த்திகா அப்பொழுது புதிதாக செய்யப்பட்ட முத்துகளால் அணி செய்யப்பட்ட மூக்கினை உடையவர், ரத்னாங்குலி பிலசத்கர சாகன பிரபா ரத்தனங்களால் செய்யப்பட்ட மோதிரங்களை ஒளி வீசுகின்ற ரகங்களோடு கூடிய விரல்களை உடையவர், ரத்ன பிராஜித கேமசூத்திர ரசத் கங்கடதடீதட ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட தங்கத்தினால் செய்யப்பட்ட அரைஞானை கொண்ட இடுப்போடு கூடியவர், படு திறமை மிக்கவர், பாக விலசத்து பார்வதி வீக்ஷண பிரிய இடது பாகத்தில் விளங்குகின்ற பார்வதி தேவியின் பார்வையில் பிரியமுள்ளவர், லீலா விளம்பித பபு விளையாட்டாகவே சரீரத்தை எடுத்துக்கொண்டவர், பக்த மானச மந்திர பக்தர்களை மனதை கோவிலாக கொண்டவர், குந்த மந்தார புஷ்போக லசத்து வாயு நிஷேவித்த மல்லிகை மந்தாரை முதலிய புஷ்பங்க கூட்டங்களில் வருகின்ற வாசனையோடு கூடிய காற்றை அனுபவித்து மகிழ்பவர், கஸ்தூரி பிலசத் பால கஸ்தூரி பொட்டினால் விளங்குகின்ற நெற்றியுடையவர், திவ்ய வேஷ விராஜித்த தெய்வீகமான வேஷங்களால் ஒளிமயமானவர், திவ்ய தேக பிரபா சந்தீப கந்தர தெய்வீகமான சரீரத்தின் காந்தி கூட்டத்தினால் ஒளிவீசம் செய்யப்படுகிற 10 திசைகளை கொண்டவர், தேவாசுர குருஸ்தவ்யா தேவகுருவான பிரகஸ்பதியினாலும் மதுர குருவான சுக்கராச்சாரியாலும் துதிக்கப்பட்டவர், தேவாசுர நமஸ்கிருது தேவர்களால் அசுரர்களாலும் வணங்கப்பட்டவர், ஹஸ்கார புண்டரீக தாமரை கையில் தாமரையுடன் கூடியவர், புண்டரீக பேஷன அப்பொழுது அமர்ந்த தாமரையை போன்ற கண்களை உடையவர், சர்வசாஸ்திர குணம் எல்லா சாஸ்திரங்களையும் கூறப்பட்ட குணமாயிருப்பவர், அமேயா அளவில் அவைகளாலும் அளவிட முடியாதவர்,
சர்வலோக லோகேஷ பூஷணா, எல்லா உலகிற்கும் பிரியமான தெய்வம். சர்வேஷ்டதா, எல்லோருக்கும் அவரவர் விரும்பியை கொடுப்பவர். சர்வவேஷ்டு ஸ்புரத் மங்கள விக்கிரகா, எல்லோருக்கும் விரும்பி தரிசனம் செய்யக்கூடிய மங்கள உருவானவர். அவித்யா லேசரகித, அறியாமை என்ற கொஞ்சம் கூட இல்லாதவர். நானா வித்யை சம்ஸ்திரிய, எல்லா வித்தியர்களுக்கும் தானே இருப்பிடமானவர். மூர்த்தி, 8 விதமான சரீரம் கொண்டவர். அஷ்டமூர்த்தி, பைரவுக்கு அஷ்டமூர்த்தி செல்வருக்கு. பவா, பவன் என்னும் பெயரை உடையவர். கிருபாபூரா, கருணை நிரம்பியவர். பக்தேஷ பலபூரக, பக்தர்கள் விரும்பிய பலனை கொடுப்பவர். சம்பூர்ண காம, ஆசைகளை நிறைவு பெற்றவர். சோமாக்னி, சந்திரனையும் அக்னியும் இருப்பவர். நிதி, புதையல் போன்றவர். சௌபாகியதாயக, பெண்களுக்கு சிறந்த தெய்வீக சின்னத்தை அளிப்பவர். கிருதேஷி, பக்தர்களுக்கு நன்மையே விரும்பவர். கிருது, பக்தர்களுக்கு நன்மையே செய்பவர். சௌமியா, அழகானவர். பிரார்த்திக்க பிரபஞ்சனா, பிறருக்கு உதவி செய்வதையே ஒரே கொள்கையாக கொண்டவர். சரணாகத தீனார்த்த பரித்ராரண பராயண, அடைக்கலம் புகுந்தவன் ஏழை துன்புற்றவர்களை காப்பாற்றுவது குறியாயிருப்பவர். விஷ்ணு, எங்கும் வியாபித்தவர். திருமாலை வடிவாயிருப்பவர். நேதா, தலைவர். வஷட்காரா, வேத பொருளானவர். பிராஜிஷ்ணு, ஒளிமயமானவர். போஜனம், உணவாயிருப்பவர். ஹவி, ஹோம திரவியமாயிருப்பவர். போக்தா, சாப்பிடுபவர். போஜிதா, போஜயிதா, சாப்பிட செய்பவர். ஜேதா, ஜெயிப்பவர். ஜிதாரி, பகைகளை வெல்பவர். இதமானசா, மனதை ஜெயித்தவர். அக்ஷரா, அழிவற்றவர். காரண, எல்லாவற்றுக்கும் காரணமாயிருப்பவர். கிருத்த, கோபம் உள்ளவர். ஸ்மரதா, காமனை எரித்தவர். சாரத பிளவா, சரத்காலத்தில் ஏற்படும் துன்பக்கடலுக்கு ஓடமாயிருப்பவர். ஆக்ஞாபகேஷ, கட்டளை இடுவதில் விருப்பம் உள்ளவர். கம்பீரா, அளவிட முடியாதவர். கவி, கவிகளை உருவானவிருப்பவர். துஸ்வப்ன நாசகா, கட்ட கணிப்பை ஒழிப்பவர். பஞ்ச பிரம்ம சமுததி, பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரன் சதாசிவன் என்ற 5 மூத்துகளையும் உண்டு பண்ணுபவர். க்ஷேத்ரஜா, உலகில் நிறைந்தவர். க்ஷேத்திரபாலக, நிலப்பரங்களை காப்பாற்றுபவர். யோமகேஷ, ஆகாத்தையே ஜடையாக உடையவர். பீமவேஷ, பயங்கர நிலையில் இருப்பவர். கௌரிபதி, கௌரி தேவியின் கணவராயிருப்பவர். அனாமையா, நோயற்றவர். பவாப்தி தாரணோத்பாய, பிறவிக் கடலை தாண்டுபவதற்கு உதவியாயிருப்பவர். பகவான், 6 விதமான தர்மங்களை நிறைந்தவர். பக்தவச்சலா, பக்தரிடம் அன்புள்ளவர். வர, மேலானவர். வரிஷ்டா, மிகவும் உயர்ந்தவர். தனிஷ்டா, நேதிஷ்டா, அருகில் உள்ளவர். பிரியா, அன்புள்ளவர். பிரேதமா, மிகவும் அன்புள்ளவர். சதி, நல்ல புத்தியாக உள்ளவர். சுதி, யந்திரா, எல்லாவற்றையும் நடத்துபவர். யபிஷ்டா, இளமை பருவத்தினர். ஜோதிஷ்டா, நடுவயதினர். ஸ்தவிஷ்டா, வயது முறிந்தவர். யமசாசனா, யமனை தண்டித்தவர். கிரண்ய கர்ப்பா, பிரம்மதேவனாயிருப்பவர். ஹேமாங்கா, தங்கமயமான சரீர உறுப்புகளை கொண்டவர். ஹேமரூபா, தங்கமே உருவானவர். ஹிரணதா, தங்கத்தை கொடுப்பவர். பிரம்மஜோதி, பெரும் ஒளிப்பிழம்பாயிருப்பவர். அனாபேஷ்யா, காண முடியாதவர். சாமுண்டா ஜனக, சண்டி தேவியின் தந்தை. ரவி, சூரியனாயிருப்பவர். மோட்சகர்த்தா, மோட்சார்த்தி ஜனசம்சேவியா, மோட்சத்தை விரும்பும் ஜனங்களால் வணங்கப்படுபவர். மோட்சதா, மோட்சம் கொடுப்பவர். மோட்சநாயகா, மோட்சத்தின் தலைவர். மகா ஸ்மசான நிலையா,
உலகத்தின் முடிவில் நிறைந்து போன சுடுகாடுகள் இருப்பவர். வேதாஸ்வா, வேதங்களே குதிரையாக உடையவர். பூரதா, பூமியை நேராக கொண்டவர். சிர, அசைவற்றவர். மிருகவியாத, மிருகங்களை வேட்டையாடும் வேடன் வடிவனானவர். தர்மதாமா, தர்மத்துக்கு எடுப்பமானவர். பிரஷ்ன ஸ்படிகா, ஸ்படிகம் போன்றவர். ரவி, சூரியன் போன்று ஒளிமிக்கவர். சர்வஜா, அனைத்தையும் அறிந்தவர். பரமாத்மா, மேலான ஆத்மா இருப்பவர். பிரம்மானந்தா, பிரம்மானந்தத்தை ஆனந்த உருவமானவர். ஆசிரியா, அனைவருக்கும் இருப்பமானவர். விது, சந்திரனாயிருப்பவர். மகேஸ்வரா, எல்லோருக்கும் ஈசன். மகாதேவா, எல்லோருக்கும் எல்லா தேவர்களுக்கும் பெரிய தேவர். பரபிரம்மா, உபனிஷத்தில் கூறப்படும் பரபிரம்மம் என்ற எல்லையற்ற பரம்பொருளாயிருப்பவர். சதாசிவா, கால பரிச்சேதமில்லாத என்றைக்கும் நித்தியமான பரமசிவன். அனுகிரகமூர்த்தியான சதாசிவன் முடிக்கிறார். பரபிரம்ம சதாசிவ இது அப்படி முடிகிறது. இதோட 1008 நாமாவளியினுடைய இந்த சிவசகசநாமம், முக்கிய சகசநாமம் சொல்லப்பட்டக்கூடிய இந்த இது முடிவுக்கு வருது. இதோட நிறைய பகுதியை முடிச்சிடுறேன் இன்னைக்கு. இதற்கு டைம் இருக்கும்போது பாருங்கள், லிப்கோவில் கிடைக்கிறது இந்த புத்தகம். அது மிக உயர்ந்ததாக சொல்லப்படுறது. சிவனுக்கு 10க்கும் மேற்பட்ட சகசநாமங்கள் இருக்குது. அதில் முக்கிய சகசநாமம் சொல்லப்படுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.